இன்னைக்கு நான் பேச போகிறது நான் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ். நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருக்கீங்க நான் என்ன கைண்ட் ஆஃப் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறேன்னு. இண்டிவிஜுவலாக நான் அதை பற்றி பேச போகிறேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி சிமிலர் ஷேப்ட் ப்ரஷஸ் இருந்தால் போரும். ஸோட ப்ரஷ்ஷு பாருங்கள், சர்க்குலராக இருக்குது. நல்ல ஒயிட் பஃபிங் ப்ரஷ்ஷு, நல்ல குவாலிட்டி ப்ரஷ்ஷு. ஃபவுண்டேஷனை நீங்கள் ஸ்டிப்பிலும் இதை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணணும், நல்லா பஃபின் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு பண்ணலாம். லாங் லாஸ்டிங் ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷை நான் வந்து 7 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கடி வாஷ் பண்ணுறேன், ஆனால் ஒன்றுமே ஆகிறதில்ல. கரெக்டான ப்ரஷ் கிளென்சர் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். நல்லா காய விட்டு அழகாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாஃப்ட்னஸோட இது குறையலை. கன்சீலருக்கு நான் வெவ்வேறு ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த 2 ப்ரஷஸ் தான் நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறேன் என்னோட வீடியோஸில். இது வந்து ரியல் டெக்னிக்ஸோட கிட்டன் ப்ரா ப்ரஷ். இது வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஆங்கிள் பாருங்கள், ஒரு பூனையோட பா மாதிரி இருக்கும் இதனோட ஷேப். ஏன் இது யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்னா இது பாருங்கள், கரெக்டாக அந்த க்ரீஸ்க்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட், நல்லா சாஃப்ட்டு. ரியல் டெக்னிக்ஸ்கோட எல்லா ப்ரஷஸுமே அஃபோர்டபுள் குவாலிட்டி, அஃபோர்டபுள் ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் இருக்கும். ஈஸி டு யூஸ், லாங் லாஸ்டிங் கூட. இந்த மாதிரி கிட்டன் பா ஷேப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சீலரை இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்வைப் பண்ணக்கூடாது, கன்சீலரோட கவரேஜ் போயிடும். இது கொஞ்சம் ஹையர் குவாலிட்டி தான். இது ப்ரைஸும் ஹையர். செஃபோராவோட ப்ரோ 47 ப்ரஷ். இது வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னா நல்லா வைடாக இருக்குது. எனக்கு ஃபேஸ் கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் எனக்கு உள்ளே வந்து க்ரீஸ்க்குள்ளே இது போகும். ரொம்ப சாஃப்ட் குவாலிட்டி. இது ஒரு மல்டிபர்பஸ் ப்ரஷ் கூட. நான் இதை கன்சீலருக்கும் யூஸ் பண்ணுவேன், இன்ஃபேக்ட் ப்ரான்சருக்கும் யூஸ் பண்ணுவேன், ஃபவுண்டேஷனுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை வச்சு நீங்கள் பஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரஷ்ஷு. இது எல்லா மல்டிபர்பஸ் யூஸுக்கு தான் நான் மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் க்ரீம் ப்ளஷ்ஷுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ். இது வந்து ரியல் டெக்னிக்ஸோட ரொம்ப பழைய ப்ரஷ்ஷு, என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ப்ளஷ்ஷுக்கு நான் இதே மாதிரி இது ஆக்சுவலி நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பஃபிங் மோஷன்ஸ் அண்ட் ஸ்டிப்லிங் மோஷன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்டை. நான் ஏன் எனக்கு ப்ளஷ்ஷுக்கு யூஸ் ஆகும்னா, லிக்விட் ப்ளஷ்ஷோ க்ரீம் ப்ளஷ்ஷோ இது பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணும், அழகாக பருத்தி விடும் இந்த மாதிரி ஸ்பேஸில். எனக்கு கண்ணம் சைஸ் பெருசுங்கிறதுனால நான் இதை அழகாக யூஸ் பண்ணுவேன் ப்ளஷ்ஷுக்கு. அண்ட் ஆல்சோ இதுவும் மல்டிபர்பஸ் ப்ராடக்ட். இந்த மாதிரி மல்டிபர்பஸ் ப்ரஷஸ் வச்சுட்டா உங்களுக்கு நிறைய ப்ரஷஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பவுடர் ப்ளஷ்ஷு, இந்த 2 ப்ரஷ்ஷுமே வந்து பவுடர் ப்ளஷஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பவுடர் ப்ரான்சருக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். பவுடர் ப்ராடக்ட்ஸை நல்லா பருத்தி விடுறது. இது வந்து ரியல் டெக்னிக்ஸோட ப்ளஷ் ப்ரஷ். ஃபேஸ் பவுடர், லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணணும்னா கூட இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டேப்பர்ட் எட்ஜ் இருக்கும், இந்த மாதிரி மேலே மட்டும் குவியறது பாருங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப குட். ப்ரெசிஷனாக அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ப்ரஷ்.